தம்மை போலாக்கும் நீர்களின் ஆண்டிதுவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. தியானத்தின் தலைப்பு தேடினாலும் கிடைக்காது. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் வசனம் 12. ஒரு 92 வயதுள்ள படுத்த படுக்கையிலிருந்த ஒரு தாயாரை சந்திக்க சென்றிருந்தோம். அவரால் இப்போது எழுதவோ வேதத்தை வாசிக்கவோ முடியவில்லை. ஆனால் அவர் வாசித்த வேதாகமம் என்று ஒரு வேதாகமத்தை காட்டினார்கள். அதிலே ஒரு இடமும் இல்லாமல் குறிப்புகள் எழுதப்பட்டு கோடிடப்பட்டு இருந்தது. அத்துடன் அவர் குறிப்புகள் எடுக்கும் காப்பிகள் என்று பல காப்பிகளை காட்டினார்கள். முடியுமான போது அவர்கள் கிரகித்து கொண்ட வார்த்தைகள் இப்பொழுது இயலாமல் படுத்திருக்கும் போதும் கூட சிந்திக்கக்கூடிய சிந்தனை சக்தியோடு அவை கலந்திருப்பதை கண்டேன். இதைத்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார்களோ? இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி உரைத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை காண்கிறோம். தேசத்தின் மீது கொடிய பஞ்சத்தை அனுப்புவேன். அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சமோ ஜலக்குறைவினால் உண்டான தாகமோ அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு உண்டான பஞ்சம். எல்லா இடமும் தேடினாலும் அது கிடைக்காது. வட திசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள் என்பதாகும். பிரியமானவர்களே, இன்று நம் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு வேதாகமத்தை வைத்து கொள்ளும் ஒரு காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் அதை சுமந்து செல்ல வேண்டாம் என்று நமது கையடக்க தொலைபேசியிலும் அதை போட்டு வைத்துள்ளோம். எந்த நேரத்திலும் அதை படிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய வசதியுடன் இருக்கிறோம். இவ்வித காலத்தை தவறவிட்டால் இப்படி ஒரு காலம் இனி கிடைக்குமா என்பது சந்தேகமே. நம்மை வழிநடத்தும் ஒரு வெளிச்சம் அது. நாம் நடக்க வேண்டிய பாதையையும் நடக்க வேண்டிய விதத்தையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆசானாக தேவன் அருளிய பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய சத்திய வார்த்தையை நாம் அசட்டை செய்வது எப்படி? சிலர் லெந்த நாட்களில் அதிகமாக வேதாகமத்தை படித்து தியானிப்பார்கள். பின்னர் அந்நாட்கள் முடிந்ததும் அதை விட்டு விடுவோரும் உண்டு. நாம் அப்படி இருக்கக்கூடாது. வேத வசனம் எப்போதும் நமது தியானமாக இருக்க வேண்டும். எப்போதும் நமது வாயில் இருக்க வேண்டும். எப்போதும் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். நாம் இந்த தபசு காலங்களில் அதை ஆரம்பித்து நமது வாழ்நாள் முடியும் மட்டும் அதை நமது தியானமாக கொள்வோமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் வசனம் 7. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கும் ஆசானாக பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை வாசித்து தியானித்து கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.